ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பால் பீச்சுற வீடியோ தான். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கன்று போட்டு 5 நாள் ஆயிடுச்சு. கன்றுக்குட்டி வந்து பால் ஊட்ட விடாமல் கட்டிட்டு மாடு கொண்டு வந்து பக்கத்தில் கட்டினாவே மாடு வந்து அந்த பால் சுரக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா கன்றுக்குட்டி அவுத்து விட்டோன்னா அந்த பால் அடக்கிக்கிற மாதிரி பண்ணுது. நாம் பீச்சுறப்ப அடக்கிக்குது, மறுபடியும் கன்றுக்குட்டி அவுத்து விடுறப்ப மறுபடியும் பால் அது கொடுக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கட்டிட்டு பால் நம்ம கறந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவுத்து விட்டோன்னா அந்த கன்றுக்குட்டி வந்து மீதி இருக்க பால் எல்லாம் குடிச்சிரும். அப்படிங்கிறனால நாங்கள் இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பால் கறக்கல, 2 காம்பு மட்டும்தான் கறக்குறோம். 2 காம்பு வந்து கன்றுக்குட்டிக்கு தான். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த கன்றுக்குட்டி வந்து தீனி சாப்பிட்டு பழகணும், தண்ணி குடிச்சு பழகணும். அது சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படின்னா ஒரு காம்பு மட்டும் விடுவோம். ஏன்னா இப்போ சாப்பிட்டு பழகலை, இலக்கண்ணு இல்லை, அதனால் வந்து 2 காம்பு வந்து கன்றுக்குட்டிக்கு கம்பல்சரியாக விட்டுறோம். இந்த மாதிரி தான் நாங்கள் கறந்துட்ருக்கோம். ஏன்னா மடி வந்து பெருசாக இருக்குது, பால் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதம், அது எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்கும், எச்சாலாம் இருக்காது. அப்புறம் இன்னொன்று வந்து கன்றுக்குட்டி போட்டதுலேருந்து 3 நாள் அந்த இதுலேயே வந்து பால் வந்து நல்லா தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த 2வது நாள் 3வது நாள் பால் வந்து இந்த திரிஞ்ச மாதிரி வரும். 3வது நாள் ஈவினிங்கே வந்து பால் வந்து நல்ல பால் ஆகிடுச்சு. நாங்கள் எப்படி இருந்தாலுமே அந்த ஒரு 15 நாள் டு 20 நாள் வந்து கன்றுக்குட்டிக்கு வந்து கம்பல்சரி அந்த 2 காம்பு விடுறது தான். நாங்கள் 3வது நாளே வந்து 3 காம்பு தான் விட்டுட்டு இருந்தோம், அது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எச்சா குடிக்க குடிக்க என்ன ஆகுது அப்படின்னா கன்றுக்குட்டிக்கு வந்து வயிற்றால போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக பாலை வந்து நாம் கறந்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ 2 காம்பு அது வந்து அம்மா கறந்துட்டுருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த கன்றுக்குட்டி போட்டோன்னே அந்த மடி வந்து கல்லாட்டம் இருக்கும், கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஐஸ் கட்டி வைங்க. காலையிலையும் சாயந்தரமும் வந்து நல்லா ஐஸ் கட்டி வந்து ஃப்ரீசர் பண்ணி துணியில் சுற்றி அந்த ஒத்தனை மாதிரி கொடுங்க, ஐஸ் ஒத்தனை மாதிரி கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப வந்து அந்த மடி கட்டி இருக்கிறது ரிலீஃப் ஆகிடும். ஏன்னா அந்த கன்று போட்டோன்னே ஒரு சில மாடு வந்து பாலுக்கு நிற்காது. அப்படி பாலுக்கு நிற்காத மாட்டுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து சுண்ணாம்பு தொடவுவாங்க, அந்த சாக் பீஸ் மாதிரி தொடவி விடுவாங்க. இல்லைன்னா சுண்ணாம்பு கட்டி வந்து அந்த சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு நல்லா ஆற வச்சு அதை பூசி விடுவாங்க. அப்போ வந்து அந்த மடி அந்த வீக்கம் அந்த கட்டி இருக்கிறதெல்லாம் உடஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம மாட்டுக்கெலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கம்முன்னு நின்றுக்குச்சு. அதாவது நிற்காத மாட்டுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஐஸ் ஒத்தனமும் சுண்ணாம்பு தேய்ச்சி விடுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக சரியாயிடும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து வரத்தீனி மாதிரி போடுங்க. பச்சை ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சோளத்தட்டு வந்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம், அதுதான் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரியே வந்து கூழ் தான் காய வச்சு ஊற்றிட்டுருக்கோம். அரியும் வாங்கிட்டு வந்து அரைச்சி அந்த கூழ் தான் வந்து மாட்டுக்கு காலையில் மத்தியானம் சாயந்தரம் இந்த 3 நேரமும் வந்து நீச்சு தண்ணியில் வந்து கூழ் கலந்து காட்டிகிட்ருக்கோம். இது வந்து 1 மாதம் டு 2 மாதம் வந்து கம்பல்சரி வந்து நாங்கள் அந்த கூழ் ஊற்றுவோம். கூழ் ஊற்றுறனால பால் சேர்த்தி வரும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மாடு கன்று போட்டிருக்கு, அதுக்கு கொஞ்சம் அந்த சத்து வேணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் கூழ் காய வச்சு ஊற்றுறோம். இந்த கூழ் காய வச்சு ஊற்றுனா மட்டும் சேர்த்திலாம் பால் வந்துடாது. நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கன்றுக்குட்டி வந்து நல்லா தீனி சாப்பிட்ருச்சு அப்படின்னா 1 காம்பு மட்டும்தான் பால் விடுவோம், மீதி வந்து கறந்துருவோம். ஏன்னா இப்போ வந்து இப்போவே வந்து கன்றுக்குட்டியை வந்து இழுத்து கட்ட முடியல. அது வந்து இன்னும் பால் குடிச்சிருச்சு அப்படின்னா சப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா மறுபடியும் இழுத்து கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி தான் இப்போது பண்ணிகிட்ருக்கோம். கன்றுக்குட்டி கம்முன்னு நின்றுக்குது, அது மாடு நக்க அது கம்முன்னு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்க. இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் கறக்குறீங்க, கன்றுக்குட்டிக்கு பத்துமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொஷின் வருது. இல்லை, கண்டிப்பாக பத்தும். அது 2 காம்புங்கிறது நாங்கள் ஃபுல்லாக கறந்துட போகிறதில்ல. அதாவது காம்பு சுண்டுற வரைக்கும் கறந்துட போகிறது கிடையாது, கொஞ்சமாக தான் கறக்குறோம். அது கன்றுக்குட்டிக்கு விடுறப்போ மறுசரை விடும்.
நம்ம கறந்த காம்புலேயே மறுசரை ஓடும். அந்த காம்புலேயும் வந்து கன்றுக்குட்டி வந்து பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் கன்றுக்குட்டி வந்து அவுத்து விட்டுருவோம். அது விளையாடிட்டு வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரே அடியாக குடித்தோடனே கட்டி போட்டுற மாட்டோம். இந்த ஒரு 4-5 நாளாக வந்து கன்றுக்குட்டி வந்து சும்மா தான் இருந்தது. கட்டி வைக்கலாம் இல்லை, சும்மா தான் இருந்தது. அதாவது கேட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறனால சும்மா இருந்தது, கட்டி வைக்கலை. அந்த பால் பீச்சுற டைம் மட்டும்தான் கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பால் பீச்சை விடாது, அது குடிக்கிறப்போ மாடும் வந்து எட்டி உதைக்கும். அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இப்போ கட்டி வச்சுருக்கு. மீதி டைமெல்லாம் அந்த ஒரு 4 நாள் வந்து அவுத்தே தான் விட்டுருந்தோம். அந்த பால் பீச்சுற டைம் மட்டும்தான் கட்டி வச்சுருந்தோம். யாரெல்லாம் இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கால் கட்டு தான் கட்டியிருந்தோம், காலில் தான் கட்டியிருந்தோம். இப்போ தான் வந்து கயிறு வாங்கிட்டு வந்து புதுசாக கழுத்தில் போட்டிருக்கு. அது வந்து கொஞ்சம் அப்படியே குறும்பு பண்ணிவிட்டு சேட்டை பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கு. அது பார்க்குறப்பையும் ஆசையாக தான் இருந்தது. அது எப்படாவது விடுவாங்க, நம்ம பால் குடிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் நின்றுட்டுருந்தாங்க. அம்மா வந்து பால் கொஞ்சமாக கறந்துட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அவுத்து விட்டுட்டோம். அது பால் குடிச்சிட்டு எங்கள் கூட எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு, அதாவது அது ஓடுறப்போ கோழிலாம் பறக்கும். நம்ம தோட்டத்தில் கோழி நிறைய இருக்குங்கிறனால அது ஓடுங்களா, அப்போ வந்து கோழிலாம் பறக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு குஷி. அது பயந்துட்டு போதா இல்லை குஷியாக போதான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பார். ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து அப்படியே சோர்ந்துச்சுன்னா வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு மறுபடியும் எந்திரிச்சு குதிப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அதை பார்க்க சூப்பராக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அது குட்டியில் அது ஒரு அழகு தான். அது மூஞ்சி, அது காது, கண்ணெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. அது புசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் இது வந்து தனியாக அந்த கன்றுக்குட்டியை மட்டும் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன், ரீல்ஸாக போடுறேன். பாருங்கள், அதோடய ஃபேஸே வந்து அவ்வளோ லட்சணமாக சூப்பராக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்தது கிடாரி கன்று தான், என்ன பண்ணுறது மாற்றி போட்டுருச்சு. ஆனாலும் அது பார்க்குறப்போ வந்து அந்த கிடாரி கன்று ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு சில அந்த காளை கன்றுனா மூஞ்சி வந்து நீளமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அப்படிலாம் கிடையாது. மூஞ்சி வந்து கிடாரி கன்று மூஞ்சி மாதிரியே தான் இருந்தது. அது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக வந்து கன்று போட்டு மாடும் கன்றுக்குட்டியும் நல்லா இருக்குது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம்தான். பாருங்கள், அவங்க வந்து குடிச்சிட்டு ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என் கூட வந்து கொஞ்ச நேரம் அப்படியே என் கூட வர்றது, இடிக்கிறது, விளையாடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா தெரியும் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபேஸ் தெரியுதுங்களா? அது அப்புறம் தூங்குறப்போ ஒரு மாதிரி பளிச்சு காட்டுற மாதிரி காட்டும். அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். அது பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து நாம் நீவி கொடுக்குறப்போ அது நம்மக்கிட்டேயே வந்து நின்றுக்குச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கூழ் காய வச்சாச்சு. நைட்டு, அதாவது சாயந்தரம் காய வச்சோன்னா காலையில் ஊற்றுறதுக்கு சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து நான் கூழ் காய வச்சுக்கிட்டே கன்றுக்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். கூழ் காய வச்சுட்டு எல்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு, ஏன்னா கன்றுக்குட்டி விளையாடிட்டுருக்கு அப்படிங்கிறனால அதில் இது வந்து வாய் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால இதெல்லாம் காய வச்சுட்டு கூழெல்லாம் மூடி வச்சுட்டு கன்றுக்குட்டியை கட்டிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடு வந்து பார்த்துப்பீங்க, இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.